தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். நன்மையும் கிருபையும் மகிமையும் மகத்துவத்தை கொண்டிருக்கும் என் ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் அன்னை மரியாளின் விமர்சனத்தை விமர்சிக்கிறேன். அனைத்து உலகளின் மக்களுக்காகவும் அவருடைய நலனுக்காகவும் அவருடைய வாழ்க்கையின் வழிக்காகவும் தாயுடைய வரலாறை விமர்சனம் செய்கிறேன். அன்னை மரியாள் பற்றிய மறைவுகளை, அவரது தாழ்ச்சி, இறைவனுக்கு அவர் அளித்த பணிவு மற்றும் இயேசுவின் தாயாக அவர் வாக்களித்த முக்கிய பங்கு ஆகியவை வலியுறுத்துகிறேன். மேலும் அன்னை மரியாள் துன்பங்களில் தாயாகவும் ஒரு மாதிரியாகவும் நம்முடைய நம்பிக்கையின் அடையாளமாகவும் கண்டுள்ளார். மரியாள் பற்றிய அவரது வாழ்க்கையின் இயேசுவினோடு வாழ்ந்த உறவை பற்றியும் விமர்சிக்கிறேன். குறிப்பாக அன்னை மரியாள் தாழ்ச்சி, அவர் இறைவனுக்கு பணிவு, இயேசுவின் தாயாக அவர் அளித்த முக்கிய பணிவு ஆகியவை இப்பொழுது விமர்சிக்கிறேன். மரியா கடவுளின் பணிக்கு பணிந்தார். அவர் தன்னையே ஒரு பணி பெண்ணாக கருதினார். அவரது தாழ்ச்சி, இறைவனுக்கு வளமதில் வாழ்ந்தார். மரியாள் இறைவனின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவர் அதை பணிவுடன் ஏற்றுக்கொண்டாள். அவர் இறைவனின் சித்தத்திற்கு எப்பொழுதும் கீழ்ப்படிதலாக வாழ்ந்தார். அவரது பணிவு நமக்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளது. மரியா இயேசுவின் தாய் ஒரு முக்கிய பங்காக திகழ்கிறார். அவர் இயேசுவை உலகுக்கு கொண்டு வந்தார். அவர் இயேசுவின் துன்புறுத்தலின் மரணத்தில் மாதிரியாய் அவரோடு இருந்தார் மற்றும் அவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் சாட்சியாய் இருக்கிறார். அன்னை மரியாள் ஒரு சிறந்த முன்மாதிரி. அவர் இறைவனின் பணிவை செய்வதற்கு அவர் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவள் துன்புறுத்தலின் அடையாளமாக நம்மில் மாதிரியாக உள்ளார். மரியாள் அன்னை மரியாளின் மற்றும் இயேசுவினின் தாயாக திகழும் பொழுது நாம் அவரை காண்கிறோம். இப்போ